முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இஞ்சி வளர்ப்புங்க. இந்த இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கடையில் வாங்கி தான் சமைச்சு பார்த்துருப்போம். இப்போ கடையில் வாங்குற இஞ்சியை விட நம்ம மாடி தோட்டத்திலே வளர்த்து சாப்பிட்ற இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ருசியே தனின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த இஞ்சியில் பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஏன்னா இஞ்சியை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா இஞ்சியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த இஞ்சி இலையை பறித்து கூட நம்ம டீ போடலாங்க. ஏன்னா இந்த இலையில கூட நல்ல மனம் கொடுக்கும். இப்படி கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலையிலேயே ஒரு அற்புதமான அந்த இஞ்சியோட ஸ்மெல் வரும். இதை நம்ம கட் பண்ணி அப்படியே டீயில் போட்டு குடித்தோம் அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, பெரும்பாலானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்லாம் வருது. அது காரணம் ரத்த உறையுதல். அந்த ரத்த உறையுதலை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இஞ்சியை நம்ம ரெகுலராக பயன்படுத்தலாம். இந்த இஞ்சியை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கலாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ கடையில் வந்து இஞ்சி வாங்கிட்டு வரோம். அந்த இஞ்சை வந்து சின்ன துண்டாக கட் பண்ணி கணுவாக இருக்கும். இப்போ இஞ்சியை பொறுத்தளவுக்கு கணுவாக இருக்கும். அந்த கணுவில் 2 கணு உள்ள மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட்டு மட்டும் தண்ணியில் ஊற போட்டோம் அப்படின்னா அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் வந்து எடுத்து துணியில் வச்சிட்டோம் அப்படின்னா, இல்லை துணியிலையோ இல்லை ஃப்ரிட்ஜிலேயோ வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து முளைச்சி வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா பொங்கலுக்கு இஞ்சிலாம் வாங்குவோம். அந்த இஞ்சியை பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக மண்ணில் வச்சிட்டாலே போதும், சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான இஞ்சி இருக்குங்க. இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்லிமலையிலேருந்து இஞ்சிலாம் வரும். அந்த கொல்லிமலை இஞ்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா கணுக்கள் கிட்ட இருக்கும். அப்படி கிட்ட இருக்கிறவங்களுடைய இஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இஞ்சிலாம் வந்து நம்ம கம்மியாகவே பயன்படுத்தினா போதும். இதோட மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோ பிட்டு, மண்புழு உரம், அதுக்கப்புறம் தொழு உரம், இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆற்று மணல், இது 4ஐயும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா க்ரோ பேக்கில் ஒரு கீழே இருந்து பார்க்கும்போது மேலே ஒரு 4 இன்ச்சு மட்டும் கேப் விடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20 மண்ணை நிரப்பிட்டு நம்ம அந்த இஞ்சி கொத்தை அழகாக உள்ளே வச்சிட்டாலே இதே மாதிரி ஒரு புதர் மாதிரி வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். அதுக்காக அந்த 4 இன்ச்சு கேப் விட சொன்னேன். அதுக்கப்புறம் எப்பொழுதும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் ஒரு கைப்பிடி அளவு உள்ளே போட்டு விட்டீங்க அப்படின்னா வளர்ந்துடும். இது நல்லா வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கு அப்புறம் இது அப்படியே காஞ்சி போயிடும். எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த தொட்டியில் வந்து நம்ம காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். இது வந்து இஞ்சியோட இலை. இது காஞ்சி போனதுக்கப்புறம் அறுவடைக்கு தயாராகிடும். அதுக்கப்புறம் அறுவடை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து இஞ்சி வேணும், தொடர்ந்து மாடி தோட்டத்திலே இஞ்சி நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா 2 க்ரோ பேக்கில் மாற்றி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இதில் அறுவடை பண்ணும்போது அதிலிருந்து 2 கொத்து எடுத்து இதில் வச்சிடணும். இதில் அறுவடை பண்ணும்போது 2 கொத்து எடுத்து இதில் வச்சிடணும். அதுமாதிரி மாற்றி வைக்கும்போது தான் நம்ம ரெகுலராக கிடைக்கும். ஒரு வாட்டி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு இஞ்சியே கிடைக்கும். இதே மாதிரி மாற்றி போடும்போது ரெகுலராக நமக்கு இஞ்சி கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடுச்சு. இப்போ நம்ம இதை அறுவடை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி செடியை ஆல்ரெடி போட்ட இஞ்சி பேக் இது, அதுலேருந்து நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இப்போ வந்து இலைகள்லாம் நல்லா காஞ்சி போச்சு. இப்போ இந்த இஞ்சி உள்ள என்ன இஞ்சி இருக்குன்னு நம்ம அறுவடை பண்ணி பார்ப்போம். ஒரு வாட்டி நீங்கள் அறுவடை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். அதை பறித்து நீங்கள் இன்னொரு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதை பறித்து வேற ஒரு க்ரோ பேக்கில் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மண்கலை எவ்வளோ மிருதுவாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துப்போம். ஃபுல்லாக வேராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இஞ்சி கிடச்சிடுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துப்போம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை பாருங்கள். நம்ம இஞ்சியை வந்து பச்சையாகவும் பயன்படுத்தலாம், காய வச்சும் நம்ம பயன்படுத்தலாங்க. பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொல்லியிருப்பேன், இல்லை காஞ்சி போயிருக்கும். இதுலேருந்து வரக்கூடிய செடி வந்து காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அறுவடை பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து துளிர் வருது பாருங்கள். இப்போ இந்த துளிரை இது வரைக்கும் கட் பண்ணால் போதுங்க. இதை கட் பண்ணி வேற ஒரு 4-5 க்ரோ பேக்கில் கூட நீங்கள் வைக்கலாம். இது எல்லாமே அதோட இதை பாருங்கள், எதெல்லாம் அந்த துளிர் வந்திருக்கோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வேற ஒரு க்ரோ பேக்கில் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். அதேமாரி பண்ணும்போது மட்டும்தான் ரெகுலராக நம்மளுக்கு இஞ்சி கிடைக்கும். இல்லைன்னா ஒரு வாட்டி மட்டும் தான் இஞ்சி கிடைக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இஞ்சியை பற்றி, அதோட வளர்ப்பு முறையை பற்றி பார்த்தோம். அடுத்த மாடி தோட்டத்தில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட்டை பற்றி பார்ப்போம். நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்.